ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 10 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி குழையணுன்ற அவசியம் கிடையாது, நல்லா வெந்து வந்தால் மட்டுமே போதும். இப்போது இந்த டைமில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு மராத்தி மொகு, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு 3 வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம், அதனால் வரமிளகாய் கம்மியாக சேர்த்திங்கனாலே போதும். மிளகாய் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் இப்போ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கனாலே போதும். அந்த மட்டனோட மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் மட்டுமே சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், பரோட்டான்னு எல்லாத்தோடுமே சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.